எங்கள் தந்தை பெரியாரை ஒருவன் அவமரியாதையாக பேசியிருக்கிறான். மூடு வந்துட்டா அம்மானாலும் அக்கானாலும் தங்கச்சின்னாலும் போய் படுத்துறது தான். கேவலப்படுத்துகிறான் சீமான் என்ற ஒரு திருப்புரிக்கு. விஜயலட்சுமி கழுவி கழுவி ரெடியாக வச்சுக்கிறான். ஊற்றினாலும் வச்சுக்க மூஞ்சே வெந்துடும். போரில் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை தானே கட்டுவான்னா, அதுக்குள்ளே இந்த விஜயலட்சுமி சாமான் போட்டு 2 வாட்டி கரு கழிச்சுட்டான். ஏங்க நான் வேறு எதையோ சொல்கிறேன், நீங்கள் வேறு உடனே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் என்னை வம்பு இழுத்து விட்றவனுங்களே. அட மானங்கட்டங்க ஒக்காளா ஓழி, அவன் ஒரு மாவீரன்டா, எச்ச சோறு, அவன் ஒரு மாவீரன். மழை கையில் கடிச்ச அவனை தொண்டை கடிச்சிடும். உன்னை யாருன்றா போய் சொல்கிற? இந்த ஒக்காளா ஓழி இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? மவனை 4 குத்து வாங்கி நீ உயிரோடு வந்துட்டினா நீ சீமானு ஒத்துக்கிறேன், செத்து போயிட்டா அதோட கட்சி கழிச்சிட்டு ஓடிடணும். சவாலா? அவன் தான் தப்பாக பேசுகிறான்னு சொன்னால் அந்த அண்ணாமலை லவடிக்கு பால் சொல்கிறான், நீ ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது? அம்மாகிட்ட போய் கேளு, நீ எங்கள் அம்மாளுக்கு தான் பிறந்தியான்னு. அதுக்கு ஆதாரம் தான் காட்டு எனக்கு. நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். என்னை மேடையில் அறிமுகம் செய்யும் போது என் அன்பு தம்பி குஷ்பு புகழ் என்று சொன்னார். சத்தியமாக சொல்வேன், இன்னொரு முறை அப்படி சொன்னால் இந்த நாகை மண்ணிலே தூக்கிட்டு சாவேனே தவிர நான் வாழ மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என் பெயருக்கு முன்னால் இந்த மண்ணையும் மக்களையும் தன் நடிப்பால் கட்டி போட்ட உலக மகா நடிகன் சிவாஜியின் பெயரை என் பெயருக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். அவன்தான் கட்டபொம்மனை இந்த மண்ணுக்கு காட்டினான், வஉசியை காட்டினான், பாரதியை காட்டினான், வாஞ்சிநாதனை காட்டினான். ஏன் இந்த நாட்டில் கும்பிடுகின்ற முக்கடவுளையும் காட்டிய ஒரு நடிகன் சிவாஜி, அவன் பெயரை வைத்திருக்கிறேன். நான் வந்தவன் போனவனுக்கெல்லாம் புகழ் தேட விரும்பவில்லை. என் புகழ் கலைஞரின் பேரன் என்ற புகழ் என்னை வாழ்நாள் முழுக்க காக்கும். அண்ணன் தளபதியின் தம்பி என்ற புகழ் என்னை அரியணை ஏற்றும். அண்ணன் உதயநிதியின் அண்ணன் என்ற புகழ் என்னை உலகுக்கே காட்டும். இங்கே எல்லா கட்சிக்காரனும் கேட்பான், உதயநிதி எப்போ அரசியலுக்கு வந்தார், உடனே எப்படி துணை முதலமைச்சர் ஆனார்? கேட்குறானா இல்லையா? கண்டிப்பாக கேட்குறான். அதுலேயும் அந்த எச்சக்கலை அண்ணாமலை அதிகமாக கேட்குறான் இல்லையா? அதை தாண்டி விருந்தாளிக்கு பிறந்த சீமான் இன்னும் ஓவராக கேட்குறான். அவன் கருவிலியே தியாகிடா லவடைக்க பாலுகளா, அவன் கருவில் தியாகி. தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரம் வாங்கி 25 வருஷம் 75 வருஷம் எத்தனை விளையாட்டுத்துறை மந்திரியை பார்த்துருப்பீங்க? அது என்ன துறை? அது இருக்கிறதுலையே சவலையான துறை. அந்த மந்திரிக்கு ஒரு வேலையும் கிடையாது. எவனா கப்பு அடிச்சுட்டு ஃபாரின்லேருந்து வந்தால் ஏர்போர்ட்டில் போய் சால்வை போடணும் இல்லையா? இல்லை வீட்டுக்கு போய் நிதி கொடுக்கணும். அதானே? எந்த இலாக்கா மந்திரியாவது விளையாட்டுத்துறை மந்திரியை இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக இருந்துச்சு இல்லை, விளையாட்டுத்துறை மந்திரி பேரை சொல்லுவியா? இல்லை ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அது அவ்வளோ மட்டமான துறை, துறையிலேயே கடைசி துறை. அந்த துறையை எடுத்து முதன்மை துறையாக மாற்றிய ஒரு விளையாட்டுத்துறை மந்திரி எங்கள் அண்ணன் உதயநிதி. செஸ் ஒலிம்பியாட் மகாலிபுரத்தில் ஷார்ட் பீரியடில் கையில் கொடுத்தாங்க, நீ நடத்துவியான்னு நடத்தி காட்டினான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்களது விரோதி தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி, அவன் வந்து நேராக பாராட்டிட்டு போனான். ஃபார்முலா கார் ரேஸ் ஆசியாவில் எவனும் நடத்தலை, எங்கள் அண்ணன் உதயநிதி சென்னையில் நடத்தினான். இங்கே என் அன்பு தம்பி தினேஷ் சொல்லியதை போல் எத்தனையோ பேர் பிள்ளை பெருக்கிறீர்கள், வளர்க்கிறீர்கள். யாருக்காவது கருணை இருந்ததா? நெஞ்சில் ஈரம் இருந்ததா? இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளி சென்னை மெரினா பீச்சில் கால் நனைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனுக்கு அது எட்டாத கனவு. அந்த கனவை நிறைவேற்றி காட்டிய ஒரு அமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்டவனை பார்த்து எப்போ வந்தார், எப்படி வந்தார், ஏன் வந்தார், போய் கேளுங்கடா. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போய் இவர் எப்படி வந்தாருன்னு கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. 70,000 ஓட்டு போட்டு எக்ஸ்ட்ரா 70,000 ஓட்டு வித்தியாசம், 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச ஒருத்தனை பார்த்து நீ எப்படி வந்தார்? மன்னர் ஆட்சி. இன்னொரு புறம்போக்கு லாட்ரிக்கு பிறந்தவன். ஆமாம், அவனை லாட்ரி தான் பெற்றுது. அவன் மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிர ஆட்சி நடக்குது. திருவல்லிக்கேணி தொகுதியில் ஓட்டு போடலைங்க, தேர்தலில் நாங்கள் நிற்க வைக்கல. நாங்கள் என்னடா விற்காத சாமானியாக விற்கிறோம்?
இந்த டெல்லியில் ஒன்று விற்காம கிடந்தது, அதை கொண்டாந்து பாண்டிச்சேரியில் கவர்னர் ஆக்கல, பழைய சாமான வச்சாடுங்களா இல்லையா? இங்கே எம்எல்ஏ தேர்தலையும் எம்பி தேர்தலையும் நின்று தோத்து போன அண்ணாமலை லவடைக்கப்பால் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவர். எம்எல்ஏ தேர்தலையே நின்று தோத்து போன எல் முருகன் தானே இன்னைக்கு டெல்லி மந்திரி. எம்எல்ஏ தேர்தலையும் எம்பி தேர்தலையும் நின்று போன தமிழிசை தானே இன்னைக்கு அங்கே இருக்கிற ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னரு. அது மாதிரியாடா நாங்கள் 2019 ஒரே ஒரு செங்கல் எடுத்து 38 சீட்டை ஜெயிச்சு கொடுத்த ஒரு ஆம்பளை எங்கள் அண்ணன் உதயநிதிடா. அதுக்கு பரிசு இளைஞரணி செயலாளர், அதுக்கு பரிசு இளைஞரணி செயலாளர். இந்த நோட்டீஸில் எவ்வளோ பேர் படித்தேன், அதில் எவ்வளோ பேர் பொறுப்பில் இருந்தான். முதல்லலாம் தலைவர் இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது மாவட்ட லெவல் ஒன்றிய லெவல் தான் இளைஞரணி பொறுப்பு இல்லையா? அதை கீழே வரைக்கும் கொண்டு போய் ஒரு அமைப்பாளர் 3 துணை அமைப்பாளர்னு போட்ட ஒரு கில்லாடி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உத்தரவு போட்டால் பகல் 12 மணிக்கு சொன்னால் அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு பல்லாயிரக்கணக்கானவன் திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணான்னா அது எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட அருமடா, அவன் உழைப்புடா. நீ எந்த ஊருக்கு போ, ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒன்றியத்துலேயும் ஏதோ ஒரு ஆஃபீஸில் கிரிக்கெட் விளையாடுமான்னு அந்த ஊரில் அந்த கிட்டு இருக்கும். நீ போய் விளையாட்டு திருப்பி எடுத்து போய் கொடுக்கலாம். ஃபுட்பால் விளையாடுறியா, நீ விளையாட்டு எடுத்து போய் கொடுக்கலாம். இதெல்லாம் அமைச்சு கொடுத்தவன் யார்? 234 தொகுதியிலையும் நூலகம் கட்டித் தருவேன் என்று சொல்லி பல ஊர்களில் நூலகத்தை திறந்து வைத்தவர் யார்? எங்கள் அண்ணன் உதயநிதி. மாவட்டத்துக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கட்டித் தருவேன்னு சொன்னது யார்? எங்கள் அண்ணன் உதயநிதிடா. எந்த துறையை கையில் எடுத்தோமோ அதை சிறப்பாக நடத்துகிறவன் தான் கலைஞரோட பேரன், எங்கள் அண்ணன் தளபதியோட மகன். அந்த தகுதியோடு இருக்கும். அது என்ன வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் வீட்டில் கல்யாணம் பண்ணுறம்மா, கல்யாணம் பண்ணுறீங்களேம்மா, ஏதாவது ரியாக்ஷன் பண்ணு. நான் பாட்டுக்கு நாய் மாதிரி கத்த முடியுமா? கேட்குறது ஒன்று தானே கேட்குறேன். உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறல்லம்மா, பொண்ணுக்கோ புள்ளிக்கோ பண்ணுறல்ல, பண்ண என்ன சொல்லுவீங்க? என்ன எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்பீங்கல்ல? அம்மா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாம்மா? கேட்போம். அப்போ இல்லைன்னு சொன்னால் அப்போ வீட்டுக்காரன் வேலைக்கு ஆகலையான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பாங்களா இல்லையாப்பா? உங்களை கேட்குறேன், கேட்பாங்கல்ல? அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதே எதுக்கு? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு. வாரிசு வர வைக்க முடியலன்னா அவன் மிஸ்டர் 9, இல்லைன்னா லேண்டு ரிப்பேரு. இந்த பழிபாவத்தை ஏற்றுக்காம எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார், எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா டேஷ். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சுக்கிறீங்க. அதையும் தாண்டி கோயிலுக்கு போனால் அங்கே கயிறு கட்டி இருக்கும்ல, பெரிய கயிறு கட்டி ஒரு மணி, அதை ஆட்டுறதெல்லாம் நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி தட்டில் வெள்ளி மணி சின்ன மணி இருக்குல்ல, அதை ஆற்றவா குஞ்சு மணி. அவளுக்கு பேர் அப்படி இருக்கும், என்னை தப்பாக நினைக்காதே, அவள் பேர் அப்படி தான் வைப்பா. அவள் ஆட்டுறது சின்ன மணி ஆண்டவன் முன்னாடி, நம்ம ஆட்டுறது பெரிய மணி. கையெல்லாம் காப்பு காய்ச்சிடும். தாத்தா கலைஞர் சொன்னார், நீ கயிறு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டது எங்கள் தாத்தா கலைஞர். இவ்வளவும் நாங்கள் பண்ணி வைப்போம். 2021 ஒருத்தர் வருவார், நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். இப்போ 2026. What about 2024? No. 2024 no. Then what? 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துறோம். 75 வருஷமாக நாங்கள் கட்சி நடத்தி எல்லாம் பண்ணி நாங்கள் வைப்போம். நீ போய் நேராக முதலமைச்சர் சீட்டில் உட்காந்திங்கன்னா நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஏண்டா 75 வருஷம் எங்கள் அப்பெல்லாம் ரோட்டில் நடக்கும்போது எதிர்க்க வரவன் சொல்லுவான், கருப்பு சட்டைக்காரன் வரான், ஓரமா போ சொன்னானா இல்லையா?
அதைய தாங்கணும்டா எங்க அப்பனும் எங்க தாத்தனும்.